பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, மகப்பேறு விடுப்பு, தனியார்மயமாக்குவதை கைவிடுவது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 6வது நாளாக பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பெண் தூய்மை பணியாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்குவது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 5 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 6வது நாளாக மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட போராட்டத்தை முன்னெடுக்கும் போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்தார். மேலும் இதில் நாங்கள் எந்த வகையான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என தெரியவில்லை. ஆகவே முதலமைச்சர் எங்களை சந்தித்து நீதி வழங்க வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நேரத்தில் காவல்துறை ரொம்ப அராஜகமான முறையில், ரவுடித்தனமான முறையில் தொடர்ந்து செயல்பட்டு வர்றாங்க. அவங்க எங்களுக்கு ஜனநாயக முறையில் போராடுவதற்கு செய்ய விடுறதில்ல. 2 மணி நேரம் பெண் தூய்மை பணியாளர்களை சிறுநீர் கழிக்க விடாமல் வண்டியிலே தண்ணி கொடுக்காமல் வச்சுருந்த வேலையும் காவல்துறை பண்ணாங்க. அமைச்சர்கள் எங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் 4ஆம் மண்டல கேட்டை மூடி எங்கள் தோளில் தரன்னு இழுத்து பெண் தூய்மை பணியாளர் இழுத்து கைது செஞ்சுருக்காங்க. பெண் தூய்மை பணியாளருக்கு இருக்கிற இடத்துல ஆண் காவலரை அன்யூனிஃபார்மில் வச்சு வம்பு இழுக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் மாநகராட்சிக்குள்ளே ஆர்ப்பாட்டம் நடத்தணும் கேட்குறோம், போராட்டம் நடத்தணும்னு இதோ காவல்துறையை போட்டு இப்படி மிரட்டுறாங்க. இவ்வளோ பேர் இந்த பெண் தூய்மை பணியாளருக்கு எதிராக அவங்க வீரத்தை காட்டுறதுக்கு இங்கே வந்திருக்காங்க. அங்கே வேறு ஒரு இடம் தான், ஓரமான இடம் தான் கொடுப்போம்னு சொல்லி நடத்துகிறாங்க. நாங்கள் சில கோரிக்கைகள் உடனடி கோரிக்கைகள் மாதிரி எதாவது ஏற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பணியந்திர கோரிக்கை மாற்றதெல்லாம் டைம் தேவைப்படும், நாங்கள் சிஎம் சந்திச்சுட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சிஎம் சந்திச்சுட்டு பேசுகிற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடருங்க, நாங்கள் நிறுத்த மாட்டோம், போராட்டத்தை தொடருவோம்னு நினச்சிருக்கோம். இன்றைக்கி 6வது நாளாக இங்கே கூடியிருக்கோம். இன்னும் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிச்சுட்டு போவோம். இது வரைக்கும் வேலை நிறுத்த போராட்டம்லாம் நாங்கள் தனியாக முடிவு எடுக்கலை. அடுத்தடுத்த கட்டங்கள் நாளைக்கும் போராட்டம் நடக்கும். முதலமைச்சர் குறிப்பாக எங்களை சந்திக்க வேண்டுன்ற பிரதான கோரிக்கை, நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கையெழுத்து படிவத்தெல்லாம் வாங்கணுன்றது. அப்படி வாங்காமல் நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணால் நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடருவோம்.